வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதின ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்டை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் பார்த்தீங்கன்னா 90க்கு 75 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 15 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு போயிடுச்சு. அவர் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, நீங்கள் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, எப்படிலாம் நீங்கள் எழுதுனா மார்க்ஸ் வரும்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் நோட்ஸ் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துட்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 1 மார்க்ஸ் கேட்பாங்க. 20 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் 15 1 மார்க்ஸ் புக் பேக்கிலேருந்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக படித்து முடிங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோடு ரைட் பண்ணியிருக்காரு. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆப்ஷனோடு ரைட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் ஆப்ஷன் மட்டும் ரைட் பண்ணுவீங்க, இல்லைனா ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டு ஆப்ஷன் வித் ஆன்சரோடு இருந்தால் தான் உங்களுக்கு மார்க்ஸே கொடுப்பாங்க. அதை கவனமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து 1 மார்க்ஸை லாஸ்ட்டு எழுதலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டு டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆப்ஷன் மட்டும் போட்டுட்டு வராதிங்க. அந்தமாதிரி போட்டாங்கன்னா உங்களுக்கு மார்க் தரமாட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லா 1 மார்க்ஸும் அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்த 1 மார்க்ஸும் விடாதீங்க. உங்களுக்கு தெரியலனாலும் எதனா ஒரு 1 மார்க்ஸ் ஏதாச்சும் எழுத பாருங்கள். வித் ஆப்ஷனோடு எழுதினா தான் உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 1 மார்க்ஸ் 3 1 மார்க்ஸ் தான் போயிருக்கு. மீதி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட்னா என்னென்னு எழுதியிருக்காரு, அதை டிஃபைன் பண்ணி டயக்ராம் வரைஞ்சிட்டாரு. டயக்ராம் வரைகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் தான். உங்களோட மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா தேரியில் எதனா சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அந்த டயக்ராம் மூலிமா அவங்க பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டயக்ராம் வரையணுமானா அவசியமாக இருக்காது. ஏன்னா 2 மார்க்ஸுக்கு அந்த டெஃபினேஷன் கரெக்டாக இருந்தாலே போதும், மார்க் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் நீங்கள் டயக்ராம் தெரிஞ்சால் வரைங்க. ஆனால் டயக்ராம் வரைத்தாலும் உங்களுக்கு தான் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் அட்டன் பண்ணணும். அப்போ நீங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருக்குன்னு நினச்சா நீங்கள் டயக்ராம் வரைங்க, இல்லைனா நீங்கள் தேரி மட்டும் எழுதிட்டு போங்க. அப்புறம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேட்டுருந்தாங்க, அதுக்கும் டெஃபினேஷன் போட்டு இவர் டயக்ராம் வரைஞ்சிருக்காரு. எல்லாத்துக்குமே டயக்ராம் வரைஞ்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர், இதை பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருக்காரு. 2 மார்க்ஸ் வாங்கிட்டாரு. அப்புறம் இன்டர்னல் என்வரான்மெண்ட், இதற்கும் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், இதற்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுத்துட்டாங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டயக்ராமுக்கெலாம் அதிகமாக மார்க் தர மாட்டாங்க. ஆனால் நம்ம 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வரப்போ கன்ஃபார்ம் டயக்ராம்லாம் இருந்தால் வரைங்க. அப்படி உங்கள் கைட்லேயே கொடுக்கலனாலும் உங்கள் புக்கில் ரிலேட்டடாக டயக்ராம் இருந்தால் அதெல்லாம் வரைங்க. அது உங்களுக்கு மோர் அட்வான்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 27 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், அதுக்கு டெஃபினேஷன் எழுதியிருக்காரு. கரெக்டாக 2 மார்க் கொடுத்துட்டாங்க. அப்புறம் 30 கொஷின், அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, தப்பு போட்டாங்க. அதனால் நம்ம மார்க் வந்து நம்ம அந்த கொஷினுக்கு தெரியலனா அது 0 வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த கொஷினை விட்டுட்டு வராதிங்க. ஏன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இவர் 0 வாங்கிட்டார் இந்த கொஷினில். ஆனால் நீங்களும் உங்களுக்கு தெரியாத கொஷின் எழுதுனா 0 போட்டுருவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு ரிலேட்டடாகவாச்சும் எழுதுவீங்க. கன்ஃபார்ம் 1 மார்க் 2 மார்க் கொஷினாக இருந்தால் 1 மார்க்காச்சும் கிடைக்கும். அப்படி அந்த கொஷின் தப்பாக இருந்தால் நம்மளுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இன்னொரு தப்பு என்னென்னா அடித்து எழுதாதீங்க. ரொம்ப வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் லைட்டாக பென்சில்லையோ இல்லை பேனாலேயோ லைட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து அடித்து எழுதாதீங்க. அது உங்கள் பேப்பரோட ப்ரெசன்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா கெடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓட ஃபியூச்சர்ஸ் 3 மார்க்ஸ்னால் நீங்கள் பாயிண்ட் போட்டு எழுதுறீங்கன்னா மேக்ஸிமம் 5 பாயிண்ட்ஸ் ஆர் 4 பாயிண்ட்ஸ் கிட்டே எழுத பாருங்கள். நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் எழுதினாலே உங்களுக்கு மார்க் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த 3 பாயிண்ட்ஸில் சாட்டிஸ்ஃபிகேஷனாக ஆகலைன்னா அவங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் ஒரு 5 பாயிண்ட்ஸாச்சும் எழுத பாருங்கள். பாயிண்ட்டு பொறுத்த வரைக்கும் ஸ்டார் போடுங்க, அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் போடுங்க. மேக்ஸிமம் ஸ்டாரே யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார் பேட்டர்னே எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். வித் எல்லா கொஷினுக்குமே சப்டாபிக் போட்டு எழுதுங்க. இவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓன்னு போட்டிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா பியர்னு போட்டு எழுதியிருக்காரு, அந்த மாதிரி எழுதியிருக்காரு. அப்புறம் டெய்லிங் அப்படின்னு போட்டு எழுதியிருக்காரு. எல்லாத்துக்குமே சப்டாபிக் போட்டு எழுதுங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிராயிங் கன்ஃபார்ம் வரைங்க. அது ஈஸியாக, அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸால் வரையலாம் நம்ம. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா பியூர் என்டர்ப்ரனர் அந்த கொஷின், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டினரி ரீசொல்யூஷன், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸ் மேக்ஸிமம் வாங்கிட்டார். 40 கொஷின் பொறுத்த வரைக்கும் அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டாங்க. அப்புறம் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு பார்ட் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு 5 மார்க்ஸ் நல்லா தெரியும்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே 1 மார்க்ஸ்க்கு அப்புறம் 5 மார்க்ஸ் கூட 7 5 மார்க்ஸை கூட எழுதிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களோட 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டயக்ராம் இருந்தால் டயக்ராம் வரைங்க, ஃப்ளோ சார்ட் இருந்தால் ஃப்ளோ சார்ட் போடுங்க. 5 மார்க்ஸில் எல்லாமே நீட்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ அந்த கொஷின் எழுதியிருக்காரு. நீங்கள் கொஷின் நம்பர் இப்போ 41ல் ஏ அட்டன் பண்ணுறீங்க இல்லை பி அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த ஏபியை கூட நீங்கள் மார்ஜினுக்கு வெளியே தான் போடணும். அந்த கொஷின் நம்பர் 41ன்னும் வெளியே தான் போடணும். அப்படி ஏபி அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் அதையும் வெளியே தான் போடணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்டாபிக் மட்டும் உள்ளே போட்டு நீங்கள் ஆன்சர் ஆரம்பிக்க வேண்டியது தான். இவர் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அழகாக நீட்டாக டயக்ராம் வரைஞ்சி எழுதியிருக்காரு. மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 7 பாயிண்ட்டாச்சும் எதிர்பார்ப்பாங்கப்பா. அதனால் ஒரு பாயிண்ட் போட்டு எழுதுறீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் எழுத பாருங்கள். ப்ளஸ் டயக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீட்டாக டயக்ராம்லாம் போடுங்க. 42 பொறுத்த வரைக்கும் ஏ கொஷின் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் 5 or 6 டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கணும். இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் கரெக்டு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறைய தப்பாக எழுதியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு 2 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வேறு கொஷின் கூட நீங்கள் போயிடலாம். 43 பொறுத்த வரைக்கும் நிக்கி மார்க்கெட்டிங் அதை அட்டன் பண்ணியிருக்காரு. இதற்கும் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. இவருக்கு 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஆனால் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க் கொஞ்சம் இவருக்கு போயிருக்கு. அப்புறம் ரைட் ஆஃப் கன்சூமர், அப்போ கன்சூமரோட ரைட் பார்த்தீங்கன்னா ரைட் டு சேஃப்டி எழுதியிருக்காரு, ரைட் டு சூஸ் எழுதியிருக்காரு, ரைட் டு இன்ஃபார்ம்டு, ஹெட்டு, இன்ஃபர்மேஷன் 5 எழுதியிருக்காரு, 6 கிட்ட எழுதியிருக்காரு வித் டயக்ராமோட. அப்புறம் 45 கிளாஸ் மீட்டிங் அது எழுதியிருக்காரு. இதற்கு பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதிட்டாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து 5 மார்க்ஸ்னால் 5 மார்க்ஸ் அளவு எதிர்பார்ப்பாங்கப்பா. மேக்ஸிமம் 5 மார்க்ஸ்னால் 1 பேப்பர் 2 பேஜஸ் ஆச்சு. மேக்ஸிமம் 3-4 பேஜஸ் இருக்குது. மினிமம் 2 பேஜஸ் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பக்கம் இல்லைனா அரை பக்கம் எழுதி வச்சுருந்தா உங்களுக்கு 5 மார்க்ஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆண்டர்ப்ரெனருக்கும் இன்டர்ப்ரெனருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதற்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக எழுதியிருக்காரு, 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேக் ஆஃப் ஃப்ரீடம் அந்த கொஷினும் கரெக்டாக எழுதியிருக்காரு, 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெமோவாக எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதை டெமோவாக எடுத்துக்கிட்டு உங்களோட ப்ரெசன்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமை நல்லா ரைட் பண்ணுங்கள். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். ஓகே.